வெல்கம் டு ரூப்ஸ் அண்ட் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இந்த வாரம் முழுக்க தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி தேங்காய் லட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பர்பி நம்ம செய்வோம். அது சில பேருக்கு ஹார்ட் ஆகிடும், அப்புறம் வெட்டும் போது பிரச்சனையாக இருக்கும். இது தேங்காய் லட்டு போல் நீங்கள் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அதை விடவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் இந்த ப்ரௌன் கலர் தோல் இருக்கும்ல, அது மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் வெள்ளையாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. இப்போ நான் அளவு சொல்கிறேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் திருவிருக்கேன். இதில் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் சட்னி அரைக்க அதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. நெய் ஒரு இளம் சூடாக இருக்கும்போது ஒரு 7-8 முந்திரியை சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் லட்டு உருட்டும் போது எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு முந்திரி பருப்பு இருக்கும். கூடவே 7-8 பிஸ்தா, அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நட்ஸ் நம்ம இஷ்டம்தான், எதுனாலும் போடலாம். பாதாம் கூட இதில் சேர்த்துக்கலாம், கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம், அதெல்லாமே நம்ம இஷ்டம்தான். நான் இன்றைக்கி முந்திரியும் பிஸ்தாவும் போட்டிருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதில் திருவி வச்ச தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். நிறைய பேர் டெசிகேட்டட் கோகோனட்டில் இதை செய்வாங்க. பதப்படுத்தப்பட்ட தேங்காய் விற்கும், சூப்பர் மார்க்கெட்லலாம் இப்போ கிடைக்கிது. அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதை விட நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக தேங்காயை உடச்சி அதில் இருக்கிற தேங்காயை எடுத்து செய்யும்போது அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த தேங்காயை நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஈரப்பதம் நல்லா குறையணும். அது வரையும் வாசம் வர நல்லா இந்த தேங்காயை வறுத்துக்கோங்க. பாருங்கள், வாசம் செம்மையாக வந்துட்டுருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க, நம்ம ஃப்ரெஷ் தேங்காயை யூஸ் பண்ணுறோம், கெட்டு போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. இதை நம்ம வதக்கிட்டு நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறனால ஒரு 5 நாள் கிட்ட ரொம்ப நல்லாவே இருக்கும் வெளில வைக்கும் போதே. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், தேங்காய் நல்லா வதங்கி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்க்கணும். அதாவது இப்போ 2 டம்ளர் தேங்காய் எடுத்தோம் இல்லையா, அப்போ 2 டம்ளர் பால், ஈக்குவல் குவான்டிட்டி எடுக்கணும். பால் காய்ச்சி ஆற வச்ச பாலும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷான பாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டம்ளர் பால் ஊற்றி கொஞ்சம் இதை வேக வச்சுக்கலாம். தேங்காய் நல்லா வேக வச்சா தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 2-3 நிமிஷத்தில் தேங்காய் இந்த பாலை உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டம்ளர் பாலை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த பால்லையே தேங்காய் நல்லா வெந்துடும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ரொம்ப கிண்டணும்னு இல்லை. ஆனால் இது பண்ணும்போது பக்கத்துலேருந்து இப்படி கிண்டி விட்டுட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பால் ஊற்றிருக்கனால பொங்கி ஊற்றவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பால் அடி பிடிச்சிருச்சுன்னா ஸ்வீட்டே கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், எல்லா பாலையும் தேங்காய் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. அப்போனா இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தேங்காய் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, 2 டம்ளர் தேங்காய்க்கு 3/4 டம்ளர் ஜீனி கரெக்டாக இருக்கும். சில பேர் 2 டம்ளருக்கு 1 டம்ளர் ஜீனி போடுவாங்க. அது ரொம்ப தித்திப்பாகிடும், தேங்காயோட டேஸ்ட்டே தெரியாது. இந்த ஜீனியோட டேஸ்ட் டாமினேட் பண்ணிடும். அதனால் நீங்கள் 3/4 டம்ளர் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஜீனி போட்டு கிண்டும் போது கொஞ்சம் மெல்ட் ஆகி அதில் தண்ணி வரும். அந்த சர்க்கரை தண்ணி ட்ரை ஆகிற வரையும் இதை வதக்கணும். கொஞ்சம் கட்டியாக ஏறாமல் இதை மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு 3 ஏலக்காயை நல்லா தட்டி அதை சேர்த்துக்கோங்க இதில். அவ்வளோதான், அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்தது, நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நம்ம இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை லட்டு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லட்டு வராது. ஒரு இளம் சூடாக இருக்கும்போதே இதை நீங்கள் பிடிச்சிடணும். பாருங்கள், கை பொறுக்கிற அளவு சூடுக்கு இது ஆறிடுச்சு. அதே போல் ஃபேன் போட்டு ஆற வைக்காதீங்க, நார்மலாக அது கூல் டவுன் ஆகட்டும்.
இப்போ இதை லட்டாக பிடிச்சிடலாம். பாருங்கள், சும்மா இப்படி 2 தடவை ரவுண்ட் பண்ணாலே அழகாக லட்டு வந்துடுது பாருங்கள். லட்டு பண்ணும்போது பிசு பிசுன்னு நம்ம கையில் ஒட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிசு தன்மை இருந்தால் தான் நம்ம லட்டு உருட்ட முடியும். இந்த மாதிரி 5-6 உருண்டை உருட்டிட்டு இங்கே பாருங்கள், தனியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் திருவி நான் வச்சுருக்கேன். இதையும் லேசாக வெறும் வாணலியில் போட்டு சும்மா வறுத்தெடுத்து வச்சுருக்கேன். ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை, ஜஸ்ட் அந்த ஈரப்பதம் குறையிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் கெட்டு போகாது. இப்போது நம்ம உருட்டி வச்ச லட்டை இது மேலே அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த பிசுப்பு நம்ம கையிலையும் ஒட்டாது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேணும்னா நம்ம ஃபுட் கலர் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம ஜீனி போடுறோம் இல்லையா, அப்போ நமக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக செய்யலான்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். தித்திப்பான தேங்காய் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிடிக்கும்போது கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் இதை செட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி தீபாவளி.